அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கி ஜகாத்துல் நிசாபை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு இஸ்லாமிக் லாவில் அபைட் ஆயிருக்கு. ஒரு முஸ்லீம் அவங்களுடைய ஜக்காத்தை 1 இயர்க்குள்ளார இது பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது நிசாப்னா என்ன அப்படின்னா, ஒரு மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் வெல்த்துன்னு சொல்லப்படுது. ஒரு முஸ்லீம் குடிமக்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மேண்டிட்டரியான ஆக்ட் ஆஃப் ஜக்காத் பேயிங் ப்ராசஸ். இதில் ஒரு முஸ்லீமோட வெல்த்து 1 இயருக்கு எக்ஸீட் ஆச்சுன்னா அவங்க ஜக்காத் பே பண்ணுறதா இருக்குது ஆனுவல் பேசிஸில். அதாவது 2.5%. இப்போ என்னென்ன வெல்த்துன்னு கேட்கப்படும். அதாவது கோல்டு, சில்வர், கேஷ், லைஃப் ஸ்டாக், அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மேலே இந்த ஜக்காத்துன் நிசாப் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ தட் இது யார் யாருக்கு கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீடி அண்ட் புவர்ஸ் வராங்க. ஆல்சோ கசின் புவர் நீடி இருந்தாலும் கொடுத்துடலாம். சொந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீடியாகவும் இருந்தாலும் கொடுத்துடலாம். அதர் தென் இன்லாஸ் நீடி அண்ட் புவராக இருந்தாலும் கொடுத்துடலாம். அதே நாம் ஸ்பௌஸுக்கு கொடுக்கக்கூடாது, சில்ட்ரன்ஸ் நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் இதோட ஒரு மேண்டிட்டரியான ரூல்ஸ். அதே போல் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கக்கூடாது, பேரண்ட்ஸ்க்கும் கொடுக்கக்கூடாது. இந்த நிசாப் மணியை புவர் அண்ட் நீடி பீப்புளுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் எந்த முஸ்லீம் ஒரு கன்வெர்ட் ஆகி இருக்கிற ஒரு முஸ்லீம் ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேலை பண்ணுறவங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் யார் ஒருத்தர் நியர் அண்ட் டியர்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸில் டெப்த்தில் இருக்காங்களோ, கடனாளியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி அவங்க கடனை அளித்தால் இதுக்கு மிகப்பெரிய புண்ணியமும் இருக்குது. அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா, முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் நம்ம இந்த ஜகாத்துல் நிசாப் பே பண்ணலாம். சரி, இப்போ இந்த நிசாப் பே பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே? அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அங்கே யார்னிங் பர்சன் ஒரு அப்பாவாக தான் இருப்பார். ஸோ அப்பாவோட கட்டாய தலையாய கடமையாக இருக்குது. அதே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்கன்னா ஹஸ்பண்டோட கடமையாக இருக்கும். ஸோ தட் எப்போவுமே ஒரு சேவிங் மணி மாதிரி சேவ் பண்ணி வச்சு ஹோல் இயரில் நம்ம சேர்த்து வச்சுருக்க வெல்த்து மேலே 2.5% ஆஃப் ஜகாத்துல் நிசாப் எடுப்பது கட்டாய கடமையாக முஸ்லீமுக்கு இறைவன் ஆக்கியுள்ளார். இப்போ சில வீட்டில் சில மனிதர்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜுவல்ஸை சேர்த்து வைக்க அவங்க ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, அவங்க வாங்கவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்க மாட்டாங்க கோல்டு மேலே. சில மென் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற ஃபீமேல் என்ன பண்ணலான்னா ஹோல் இயர் சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஜகாத் அமௌண்ட் பே பண்ணலாம். ஸோ இந்த நிசாப் மணி அந்த ஃபீமேல் எப்படி கொடுக்கலான்னா இண்டிவிஜுவல் ஃபீமேலாக நின்று கூட கொடுக்கலாம். ஒன்று அவங்கக்கிட்ட இருக்கிற கோல்டு 87.48 கிராம்ஸ் எக்ஸீடு அண்ட் அமௌண்ட் அரவுண்ட் அந்த அமௌண்ட் எக்ஸாக்ட்லி இருக்குன்னா அதுக்கு அவங்களுக்கு 2.5% அவங்களுக்கு ஜகாத்துன் நிசாபோட கணக்கு வருது. நெக்ஸ்ட்டு சில்வர் மேலே சில்வர் அந்த ஒரு ஃபீமேல் கிட்ட 612 கிராம்ஸ் இருக்குன்னா அப்போது அந்த சில்வர் மேலேயும் 2.5% ஆஃப் ஜகாத்துன் நிசாப் அப்ளிகபிள் ஆகுது. அதே போல் ஒரு உமன் தனியாக எப்படி கொடுக்க முடியும்னு சொல்கிற ஒரு கேள்விக்கு அவங்க ஓவரால் இயர் எடுத்துக்கலாம். அதாவது இப்போது ரமலான் மாதம் ஏப்ரலில் முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. அந்த ரமலானில் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அங்கே கேஷ் சேர்த்து வச்சுருக்காங்களா அதில் அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு கட்டாயமாக அவங்க முடிந்த அளவுக்கு இந்த ஜகாத்துல் நிசாப் நீடி அண்ட் புவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட அவங்க நெக்ஸ்ட் மந்தில் பே பண்ணி ஒரு 6 மந்த் டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் மென் யார் இது கட்ட முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி போகிறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய தண்டனையும் இருக்குது. ஏனென்றால் ஜகாத்
நிசாப் ஆகட்டும், ஜக்காத்துல் ஃபித்தர் ஆகட்டும், சேரிட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஹோல் அல்குரானில் எழுதப்பட இருக்கிறது. அப்படி இருந்து அவங்க பண்ணலைன்னா அதுக்கான தண்டனை ரொம்ப ரொம்ப பெரிது. சொல்லப்படுது, யார் ஜக்காத் தன்னுடைய வாழ்நாளில் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறந்த பிறகு அவங்களுக்கு கிடைக்க இருக்கும் தண்டனை என்னன்னா, அவங்க சேர்த்து வச்சிருந்த கோல்டு இருக்கட்டும், வெல்த் இருக்கட்டும், அது நல்ல ஒரு பெரிய ஹாட் லிக்விட் ஃபார்மேஷனோட அது எடுத்துகிட்டு வந்து மலக்குமார்கள் ஃபோர்ஹெட் நெற்றி இருக்கு இல்லையா, அங்கேயும் நம்ம கைகளிலையும் நல்லா தடவி விடுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ராப் ஹாட் ஆயில் நம்ம ஸ்கின் மேலே பட்டால் நமக்கு தாங்குமா? இயலாது. இந்த உலகத்தில் இருக்கிற என்ன சேவிங்ஸ் இருக்கோ அது மேலே ஜஸ்ட் 2.5% கொடுக்க நம்ம யோசிக்கிறோம். ஆனால் மறுமை நாளில் நம்ம கையில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்மக்கிட்ட கேள்வி மட்டும்தான் கேட்கப்படும், வாழ்நாளில் நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இந்த மறுமை நாள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கொடுத்து இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினெட்லி பேரடைஸ் அடைய ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய மனைவியோட பொறுப்பை ஹஸ்பண்ட் ஃபுல்லாக ஏற்றுக்கணும். அகெயின்ஸ்டாக நிற்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப பெரிய தப்பாக போய் அமையும். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபீமேல் தன்னுடைய இருக்கிற கோல்டு ஜுவல்லரியிலேருந்து நிசாபை எடுத்து கொடுக்கலாம். ஒன்று சோல்ட் அவுட் பண்ணி 87.48 கிராம்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே 2.5% ஆஃப் நிசாப் அமௌண்ட்டை நீடி அண்ட் புவருக்கு கொடுக்கலாம். அது அவங்க ஜுவல்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணி கொடுக்கலாம். அதே போல் நிசாப் அமௌண்ட்டை பே பண்ணாமல் இருக்கக்கூடாது. இறைவன் ஹோல் இயர் கொடுத்துருக்காரு. ஒன் ஃபுல் லூனார் கேலண்டர் இயரை 12 மந்தில் டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துடணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பவுன் நகை உங்கள்கிட்ட இருக்குன்னா அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பே பண்ண இருக்கிற அமௌண்ட் 2.5% ஆஃப் அமௌண்ட் சேரிட்டிக்கு சொல்லப்பட இருக்கிற மேஜரான விஷயம். இப்போ நீங்கள் ஹோல் இயர் எடுத்து இந்த ஜக்காத் அமௌண்ட்டே நீங்கள் பே பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் வந்துருச்சுன்னா அதே அமௌண்ட் ஆஃப் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க கோல்டு வெல்த்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் அதுக்கு உண்டான என்ன வெல்த் இருக்கா அதுக்கு மேலே 2.5% ஆஃப் நிசாப் அமௌண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இத்தனை நாளாக எங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு இறைவனோட ஃபியர் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் இத்தனை நாள் பண்ணலை. ஆனால் இப்போ நாங்கள் பாவ மன்னிப்பு தேடி நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சிருச்சு இம்மீடியட்டாக ஒரு குட் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபாலோ அப் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா இது கேட்கப்படுற மறுமை நாளில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டுறோன்னு சொல்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம எப்படியாவது ஈஸியான வாழ்க்கையை சூஸ் பண்ணி வாழ்ந்து முடிச்சிடலாம். ஆனால் டூ அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம நல்லதுக்காக தான் இறைவன் இத்தனை பெரிய ஒரு எலாபரேட்டான அல்குரானை இறக்கி வச்சு சஹி அல் புகாரி ஹதீஸ் திர்மிதி வியா எங்களுக்கு நிறைய விஷயத்தை ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க வழியாக எங்களுக்கு தெரிவித்து இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் இருக்கும். ஜக்காத்துன் நிசாபை நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுறாங்க. யார் கொடுக்க போகிறா, எதுக்கு கோல்டெல்லாம் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே போல் தான் நான் கேட்குற ஒரு கேள்வி, கோல்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இத்தனை பேரில் யார் உங்கள் ஒய்ஃப் கோல்டு இல்லாமல் மேரேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு பிள்ளைக்கு கோல்டு எல்லாம் போட்டு கொடுத்து தானே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சும்மாவே போய் நீங்கள் அவங்க போட்ட துணி மட்டும் போதும், நான் எல்லாம் சம்பாரித்து அவளை அழகுபடுத்தி பார்த்துக்கிறேன்னு சொல்லி நினச்சி எத்தனை பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இறைவன்கிட்ட இருந்து நிறைய குட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு லக்கியஸ்ட் பர்சன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு பெண்மணியை மணந்துட்டு நீங்கள் வரும்போது கோல்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் அந்த மாதிரி நின்று பண்ணிட்டு வந்திருக்கீங்களா, அவங்களுக்கு ரியலி அப்ரிஷியபிள் தான். கங்க்ராச்சுலேட்டும் பண்ணிக்கிறேன்.
glad tidings from the paradise-ன்னு சொல்லிக்கிறேன். அதே இப்போ உங்கள் மனைவி உங்கள் வீட்டுக்கு நிறைய கோல்டு மட்டும் கொண்டு வரணும், ஆனால் அவங்க வச்சிருக்கிற கோல்டுக்கு நீங்கள் ஜக்காத்துன் நிசாப் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி எனக்கு படலை. ஏன்னா நிறைய பனிஷ்மெண்ட்லேருந்து கிரேவ் பனிஷ்மெண்ட்லேருந்து இது பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சொல்லப்படுது, ஜக்காத்துன் நிசாப் பே பண்ணாத அவங்களுக்கு ஒரு ஸ்னேக், அதாவது ஒரு தலையில் ஸ்னேக்குக்கு முடியே இருக்காதா. யூஸ்வலி நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்துருக்க மாட்டேன். அதே ஒரு ஸ்னேக் கோவப்பட்டால், ஒரு சொட்டை உள்ள ஒரு ஸ்னேக் கோவப்படும் போது அது தன்னுடைய தலையில் பயங்கரமாக ஹேர்ஸ் அப்படியே நின்றுக்குமா. அந்த ஹேர்ஸ் நிற்கும்போது அதோட விஷத்தன்மை பயங்கரமாக இருக்குமா, 200% அளவுக்கு இருக்குமா. அந்த விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பை நம்ம கழுத்தில் சுற்றி விட்டால் எப்படி இருக்கும்? அதோட பனிஷ்மெண்ட்டை எண்ணி பாருங்க, அது ரொம்ப பயங்கரமானது. ஸோ தட் இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு இறைவன் நிறைய பொருள்களை கொடுத்து அருள் இருக்கிறாரு. அது இறைவனுடைய பெருந்தன்மை. நமக்கு அவர் டெஸ்டிங் பண்ணுறாரு. இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும். இந்த வாழ்க்கை தான் இந்த டெஸ்டிங் பிளேஸாக நமக்கு கொடுத்து அருளி இருக்காரு. அவரை நாங்கள் ஆங்க்ரி பண்ணாமல் அவங்க சொன்ன விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்ட்லி லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நிசாப் மணி கொடுக்கறனால எத்தனை ஏழை எளிய மக்கள், அதாவது நீடி அண்ட் புவர் பீப்புள்ஸ் எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு தெரியுமா? அது உங்களுக்கே அறியாது. அவங்க சாப்பிட்டு அவங்க ஸ்டொமக்கில் போகிற ஒவ்வொரு கிரைன்ஸ் ஆஃப் ரைஸும் உங்களுக்கு விஷ் பண்ணும்போது, துவா பண்ணும்போது, அது மேற்கொண்டு நீங்கள் இறந்த பிறகு உங்கள் மறுமை நாளில் உங்கள் கிரேவில் அது ஒரு 100 மாதிரியான ஒரு லைட்டிங் எஃபெக்டில் இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரி அவைல் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம நிசாபுல் ஜக்காத், அதாவது ஜக்காத்துல் நிசாப் நம்ம வெல்த் மேலே அப்ளிகபிள் இருந்தால் டெஃபினெட்லி நம்ம கொடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். இறைவனுடைய கட்டளையை ஆப்ளிகேட்டரியாக இருக்கும் இந்த ஜக்காத்தை நம்ம பே பண்ணி நிச்சயமாக இறைவனுக்கு ட்ரூத்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. மேலும் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ ரிகார்டிங் இஸ்லாமிக் அண்ட் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் அண்ட் அதர் என்ன இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸில் யுவர் சிம்பிளி லியா சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் அண்ட் லைக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அண்ட் இந்த மெசேஜை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சவாபே ஜாரியா. ஜஸாக்கல்லா.